Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என 1-to-1 சந்திப்பு நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் அறிவுரை வழங்கியுள்ளார். கடந்த 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் திமுக நிர்வாகிகளை அறிவாலயத்தில் 1-to-1 சந்திக்க இருப்பதாக அறிவித்திருந்தார். அதன்படி உடன்பிறப்பே வா எனும் அந்த நிகழ்வு இன்று அறிவாலயத்தில் தொடங்கியது. முதல் நாளில் சிதம்பரம், விழுப்புரம், விசுவம்பட்டி ஆகிய 3 தொகுதிகளைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் வரவழைத்து உரையாடினார். ஒரு தொகுதிக்கு அதிகபட்சமாக 7 பேர் அழைக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு குறித்து கேட்டறிந்ததாகவும் வருகிற தேர்தலில் இந்த தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சைவ வைணவ சமயங்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் வகையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேசிய வழக்கில் தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் விழுப்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் சர்ச்சை கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த பேச்சு வெறுப்பு பேச்சு வரம்புக்குள் வருவதால் பொன்முடிக்கு எதிராக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இவ்வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையர் வழக்கு தொடர்பாக பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் விக்ரம் ரவீந்திரனின் வீடுகள் மற்றும் அலுவலகத்திற்கு சீல் வைத்தனர். இதையடுத்து அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டுமென்று ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதுகுறித்து நடைபெற்ற விசாரணையில் எந்த அடிப்படையில் விக்ரம் ரவீந்திரன் வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது என்றும் சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என நீதிபதிகள் அடுக்கடுக்காய் கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூன் மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தேர்தல் வேட்புமனுவில் தவறான தகவல்களை தெரிவித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தாக்கல் செய்த மனுவுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி போட்டியிட்டார். அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை குறைத்து தவறான தகவல்களை தெரிவித்ததாக வேலூரைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் திருப்பத்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் கே.சி. வீரமணிக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி கே.சி. வீரமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் திருப்பத்தூர் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் மனு விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் பதிலளிக்க அவகாசம் வழங்கி விசாரணையை ஜூலை மாதம் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். டெல்லி ஜங்புரா மதராசி கேம்ப் பகுதியில் இடிப்பால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு குடியிருப்பு வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் ரேகா குப்தாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் பாதிக்கப்பட்ட 189 குடும்பங்களுக்கு நரேலா பகுதியில் வீடுகள் ஒதுக்கப்பட்டாலும் அடிப்படை வசதிகள் இல்லை என முதலமைச்சர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருந்ததாகவும், பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தருதல், தமிழ் வழி பள்ளி அமைத்தல், வாழ்வாதாரத்திற்கான உதவிகள் வழங்குவது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த கடிதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு டெல்லி முதலமைச்சரிடம் நேரில் வழங்கினார்.
தேச துரோக குற்றச்சாட்டில் விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனையை எதிர்த்து வைகோ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான இறுதி விசாரணை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 2009ஆம் ஆண்டில் விழா ஒன்றில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பை ஆதரித்தும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாகவும் தேச துரோகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் வைகோவுக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைகோ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. வைகோ தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டதை அடுத்து வழக்கின் இறுதி விசாரணையை ஜூலை 27ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டை நிபந்தனைகளுடன் நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் முருகன் பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு முன்னதாக அறுபடை வீடு செட் அமைத்து வழிபாடு நடத்த அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. இந்து முன்னணியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மத நிகழ்வுகளில் அரசியல் கலக்கக்கூடாது என்பதை மனதில் கொண்டு நிகழ்வுகளை நிபந்தனைகளுடன் நடத்த உத்தரவிடப்பட்டது. கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் பேரிடர் மீட்பு குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்பு படையிலிருந்து 26 பேர், மாநில பேரிடர் மீட்பு படையிலிருந்து 54 பேர் என மொத்தம் 80 பேர் கோவை கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்தனர். இவர்கள் வால்பாறை, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட மழை பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தொண்டாமுத்தூர் பகுதியில் ஒரு குழு தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனிடையே காலை முதலே மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் சாரல் மழையும் கொட்டுவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. 2 நாட்கள் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளுக்காக அரக்கோணத்தில் இருந்து 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் உதகைக்கு வருகை தந்தனர். இவர்கள் மாவட்டத்தில் ஏற்படும் பேரிடர்களை உடனுக்குடன் சென்று எதிர்கொள்ளும் வகையில் தேவையான கருவிகளுடன் தயார் நிலையில் இருக்கின்றனர். பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் மண் சரிவு அல்லது மரங்கள் விழுந்தால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு 1077 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தகவல் அளித்தால் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விரைந்து சென்று பேரிடரை எதிர்கொள்ள உள்ளனர். தற்போது மாவட்ட நிர்வாகம் கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையிலேயே இருக்கிறது. அதி கனமழைக்கான எச்சரிக்கையை தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் நீலகிரி மாவட்டத்தில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது. நாளை சனிக்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை என்றாலும் தனியார் பள்ளிகள் எந்தவித சிறப்பு வகுப்பையும் நடத்தக்கூடாது என மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அலுவலர் நந்தகுமார் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பை மீறி செயல்படும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் சட்டமன்ற உறுப்பினரை பொதுமக்கள் தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. ஐதராபாத்தில் கடந்த சில நாட்களாக மழை பொழிந்து வரும் நிலையில் அங்குள்ள யாகத்புரா தொகுதியில் மழைநீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு பாதிக்கப்பட்டது. இது குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான MIM கட்சியைச் சேர்ந்த ஜாஃபர் ஹுசைனிடம் நேரடியாக பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மழை நிலவரம் ஆய்வு எனும் பெயரில் தனது ஆதரவாளர்களுடன் மழைநீர் தேங்கியிருக்கும் ஒரு பகுதிக்கு சென்ற MLA ஜாஃபர் ஹுசைனை சூழ்ந்த பொதுமக்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை MLA ஆதரவாளர் தாக்க முயன்றதால் பதிலுக்கு பொதுமக்களும் தாக்கியதால் அங்கு பெரும் பரபரப்பும் சலசலப்பும் ஏற்பட்டது.
சென்னை ராமாபுரத்தில் மெட்ரோ ரயில் பால கட்டுமானம் விழுந்த சம்பவத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு லார்சன் அண்ட் டூப்ரோ ஒப்பந்த நிறுவனம் 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளது. போரூர் முதல் சென்னை வர்த்தக மையம் இடையே மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது வியாழக்கிழமை 2 தூண்களுக்கு இடையே அமைக்கப்படும் தண்டவாள டிராக் சரிந்து 20 அடி உயரத்தில் இருந்து விழுந்தது. இந்த விபத்தில் கட்டுமானம் விழுந்ததில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற நாகர்கோயிலைச் சேர்ந்த ரமேஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து ரமேஷின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்தது. இந்நிலையில் ஒப்பந்த நிறுவனமான லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனம் சார்பில் 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இவ்விபத்து தொடர்பாக காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டிருந்த 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சாய ஆலைகளில் இருந்து சுத்திகரிக்கப்படாத சாய கழிவுநீர் காவிரி ஆற்றில் கலக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பகுதி பாசனத்திற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று தண்ணீர் திறந்து வைத்தார். இந்நிலையில் ஈரோடு வழியாக செல்லும் காவிரி ஆற்றில் சாய ஆலைகள் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரை வெளியேற்றி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் ஈரோடு வைராபாளையம் பகுதியில் சாய கழிவுநீர் நேரடியாக காவிரி ஆற்றில் கலக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை உருவாக்கியது. சுத்திகரிப்பு செய்யாமல் கழிவுநீரை காவிரி ஆற்றில் வெளியேற்றும் ஆலைகளை கண்டறிந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே முதியோர் இல்லத்தில் ஒவ்வாமையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. சுந்தரபாண்டியபுரம் நகர பஞ்சாயத்து பகுதியில் அன்னை நல்வாழ்வு டிரஸ்ட் என்ற பெயரில் முதியோர் இல்லம் ஒன்று இயங்கி வருகிறது. இங்கு 59 பேர் தங்கியிருக்கும் நிலையில் அவர்களுக்கு நேற்று முன்தினம் மதியம் அசைவ உணவு பரிமாறப்பட்டது. அதை சாப்பிட்ட பலருக்கும் திடீரென்று வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்கள் தென்காசி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சங்கர் கணேஷ், முருகம்மாள், அம்பிகா ஆகிய 3 பேர் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து பரிதாபமாக உயிரிழந்தனர். இதற்கிடையில் மேலும் ஒரு மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து முதியோர் இல்லத்திற்கு சீல் வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக முதியோர் இல்லத்தின் நிர்வாகி ராஜேந்திரன் கைது செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு காலாவதியான மாத்திரை வழங்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறது. மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு தினந்தோறும் 500க்கும் மேற்பட்ட புற நோயாளிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி வயிற்று வலிக்கு சிகிச்சை பெற வந்த மிளகனூரைச் சேர்ந்த சிவா பகத்சிங் என்பவருக்கு வழங்கப்பட்ட மாத்திரையை வீட்டிற்கு எடுத்து வந்து சாப்பிட்டார். பின்னர் மாத்திரையின் அட்டையை பார்த்தபோது கடந்த மே மாதம் 5ஆம் தேதியே அது காலாவதியானது கண்டறியப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் மருத்துவமனையில் கேட்டபோது அந்த மாத்திரையை தாங்கள் தரவில்லை என்றும் தங்களிடம் காலாவதியான மாத்திரைகள் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பக்தர்களை காவல் ஆய்வாளர் ஒருமையில் பேசியதாக வீடியோ ஆதாரத்துடன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோயிலில் வைகாசி மூலத்திருநாளில் மருது பாண்டியர்கள் செய்து கொடுத்த வெள்ளித்தேரில் திருஞான சம்பந்தர் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மதுரை ஆதீனத்துடன் கோயிலுக்குள் சென்ற சேர்வைக்கார மண்டகப்படி மீட்பு குழுவினரை காவல் ஆய்வாளர் மாடசாமி அநாகரிகமாக ஒருமையில் பேசியதாக பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் ஆய்வாளர் மாடசாமி ஒரு சார்பாகவும் சாதி தேசத்துடனும் நடப்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சேர்வைக்கார மண்டகப்படி மீட்பு குழுவைச் சேர்ந்தவர்கள் வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்திருக்கின்றனர். தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் திரையிட விதித்த தடையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவுக்கு பதிலளிக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற தக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கன்னட மொழி குறித்து நடிகர் கமல்ஹாசன் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது.
இதைத் தொடர்ந்து கமல்ஹாசனை கண்டித்து கன்னட அமைப்பினர் தீவிர போராட்டங்களை நடத்தினர். மேலும் கமல்ஹாசன் மன்னிப்பு கோரினால் மட்டுமே கர்நாடக மாநிலத்தில் தக் லைஃப் படத்தை திரையிடுவோம் என கன்னட சினிமா வர்த்தக சபை கூறியது. கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்காத நிலையில் தக் லைஃப் படம் அங்கு வெளியாக தடை விதிக்கப்பட்டது. மேலும் தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகத்தில் திரையிட விதித்த தடையை எதிர்த்து ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1560 ரூபாய் உயர்ந்து வரலாறு காணாத அளவில் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. கடந்த புதன்கிழமை தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல் ஜூன் 12ஆம் தேதி தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்றும் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்தது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 74,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 195 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 9,295 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 120 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.